வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஷன் மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம வீடியோல 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 1.2ல இருக்கிற ஃபோர்த் சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நான் எப்பவுமே உங்ககிட்ட சொல்ற ஒரே விஷயம் தான், நான் உங்களுக்கு சம்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு வரல, உங்களுக்கு சம்ஸ் வந்து நான் கத்துக் கொடுக்கறதுக்கு வரல, சம்ஸ் வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். வாழ்க்கையிலயும் சரி கணக்குலயும் சரி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலன்னா அது ரொம்ப கஷ்டமா தான் தெரியும். அதே புரிஞ்சுக்கிட்டுனா அதை விட ஈஸியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஓகேவா? அதனால மேக்ஸ் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த சம் பொறுத்த வரைக்கும் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஒய் என்று சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸ் ஒய்ன்றது தான் செட். அதுல இருந்து எக்ஸ்ன்றது 2y சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு 2 3 4 5. எக்ஸ்ன்றது 2 3 4 5 இந்த நம்பருக்குள்ளதான் இருக்கும். ஒய்ன்றது 1 2 3 4 இந்த நம்பருக்குள்ளதான் இருக்கும். அதுதான் இந்த கிவன்ஸ்ல சொல்லி இருக்கிறது. ஓகேவா? இதுல இருந்து நம்ம எப்படி எடுத்து எழுதுறோம்ன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பட்டியல் முறை வந்து எழுதுவோம். அதாவது செட் ரோஸ்டர் முறையில ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன முறை? பட்டியல் முறை. பட்டியல் முறை எப்படி எழுதுறதுன்னா ரொம்ப ஈஸி தான். இதுல வந்து என்ன சொல்லியிருக்கான், ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்றது 2y சொல்லியிருக்கான், y belongs to 1 2 3 4 சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்ப y 1 இருந்துச்சுன்னா x என்னவா இருக்கும் அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் பட்டியல் முறை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் y is equal to 1 னா x என்னது 2y. அப்ப 2 into y ஓட வேல்யூ 1. 2 ones are 2. அப்ப ரெண்டாவது பாப்போம். y வந்து என்னது 2 ன்னு சொல்லிருக்காங்களா, y 2 ன்னு எடுத்துட்டா x is equal to 2y 2, 2 4. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, y is equal to 3. அப்ப பிராக்கெட்ல 3 வரும். 2 3s are 6. x belongs to என்ன சொல்லிருக்காங்க 2 3 4 5 இதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்ப எந்த ரெண்டு நம்பர் மட்டும், இந்த ரெண்டு நம்பர் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? 2 4 மட்டும் தான் x ஓட வேல்யூயா இருக்க முடியும், 6 இருக்காது. அப்ப இதுல இருந்து நம்ம செட் எப்படி எழுதணும்னா, r equivalent y 1 இருந்துச்சுன்னா x என்னவா இருக்கும் 2 இருக்கும். அப்ப 2, 1. ஏன்னா செட் என்ன சொல்லிருக்காங்க, x y தான் சொல்லிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம x ஓட வேல்யூ எழுதுறோம், அப்புறம் தான் y ஓட வேல்யூ எழுதுறோம். கமா அதுக்கப்புறம் 4 2. ஓகேவா? இதுதான் பட்டியல் முறை, செட்டிங் ரோஸ்டர். இது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் அம்புக்குறி முறை. அம்புக்குறினா என்ன சொல்லிருக்காங்க, ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்ன்றது ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இந்த மாதிரி 2 சர்க்கிள் போட்டுக்கோங்க. எக்ஸோட வேல்யூல x இத x இத y ன்னு வச்சுக்கோங்க. x ன்றதுல என்ன சொல்லிருக்கான் 2 3 4 and 5. அதே மாதிரி y 1 2 3 4. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வைக்கணும், புள்ளி வைக்கணும். அதே மாதிரி இங்கேயும் வச்சுட்டு இதுக்கப்புறம் செட் ஃபேக்டர் பார்த்துக்கோங்க. 2 1. அப்பனா x 2 இருந்தா y 1 இருக்கும். x 4 y 2 போட்டு அம்புக்குறி போட்டுருவோம். இவ்வளவுதான்.
ஓகேவா? ஆரோ டயக்ராம்ன்றது இதுதான், இப்படிதான் ஆரோ டயக்ராம் போடணும். இதுக்கப்புறம் கிராஃப். வரைபட முறை. கிராஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்பீங்க கிராஃப் எப்படி வரையணும்னு. ஒய் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ், இது ரெண்டுமே போட்டு போட வேண்டியதான். எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 2 3 4 5, அதே மாதிரி இதுலயும் சரி 1 2 3 4 அந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டதுக்கு அப்புறம் இது என்ன, எப்பவுமே எக்ஸ், இதை எக்ஸ் எடுப்போம், இதுதான் ஒய் ஆக்சிஸ் எடுப்போம். இதுக்கான கம்ப்ளீட் நோட்ஸ் வந்து வீடியோ எண்ட்ல கிடைக்கும். அதனால ஜஸ்ட் இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டா போதும். கம்ப்ளீட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ எண்ட்ல கிடைக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் 2னா ஒய் வந்து 1, அப்பனா 2க்கும் 1க்கும் ஸ்ட்ரெயிட்டா இந்த இடத்துல கரெக்டா வரும். புள்ளி வச்சு என்ன எழுதிக்கணும், 2 1 போட்டுக்கணும். அதே மாதிரி எக்ஸ் 4னா ஒய் வந்து 2, 4, 2. இவ்வளவுதான் கிராஃப் மெத்தட். ஓகேவா? இதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா போட்டுருங்க. இது வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா போதும். இதுதான் செட் ஃபேக்டர், அதாவது பட்டியல் முறை. இது இருக்குல்ல, இது பட்டியல் முறை. இதுல இருந்து நீங்க எழுதணும். இதுல இருந்து எல்லாமே எழுதுறது எல்லாமே பட்டியல் முறை. பட்டியல் முறை எழுதினாதான் அதை வச்சு அம்புக்குறி முறையும் வரைபடமும், அதாவது ஆரோ டயக்ராமும் கிராஃபும் வந்து இதை போட்டா மட்டும்தான், செட்டை போட்டா மட்டும்தான் இது ரெண்டுமே பண்ண முடியும். இவ்வளவுதான் இந்த சம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போவோம். நெக்ஸ்ட் சம்ல என்ன சொல்லிருக்கான் பாருங்க, கிவன்ல எக்ஸ் ஒய்ன்றது ஒய் வந்து எக்ஸ் பிளஸ் 3னும் எக்ஸ் ஒய்ன்றது வந்து இது ரெண்டுமே என்ன சொல்லிருக்காங்க, 10க்கும் கம்மியா இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னா இயல் எண்கள் சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? அப்ப எக்ஸும் சரி ஒய்யும் சரி 10க்கும் கம்மியா இருக்கக்கூடிய இயல் எண்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுக்குள்ளதான் இந்த எக்ஸ் ஒய்யும் வரும். அப்ப இதுல வந்து நம்ம பட்டியல் முறை எழுதுவோம். ஃபர்ஸ்ட் பட்டியல் முறை செட். எக்ஸ் ஒன்னா இருந்துச்சுன்னா ஒய் என்னவா இருக்கும், எக்ஸ் பிளஸ் 3. எக்ஸ் பிளஸ் 3னா எக்ஸோட வேல்யூ என்னது, 1 plus 3 4. எக்ஸ் 2 இருந்துச்சுன்னா எக்ஸ் பிளஸ் 3 2 plus 3 5. அதே மாதிரிதான் அடுத்தடுத்து அப்படியே போட வேண்டியதான். x plus 3 3 plus 3 6. x plus 4 x ஓட வேல்யூ என்னது, 4 plus 3 7. x ஓட வேல்யூ 5 ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா yx plus 4 yx plus 3 என்னது, x ஓட வேல்யூ 5 ல 5 plus 3 8. அடுத்து x ஓட வேல்யூ 6 ன்னு எடுத்தீங்கன்னா x ஓட வேல்யூ 7 எடுத்தா y is equal to x plus 3 7 plus 3 is equal to 10 ன்னு வருது.
இப்ப 10 வரைக்கும் நம்ம எடுக்கணும்னா 10 வரைக்கும் எடுக்கக்கூடாது. என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸும் ஒய்யும் நேச்சுரல் நம்பர், அதுவும் 10க்கும் கம்மியா இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்கோம். அப்படின்னும் போது நம்ம 10 வரைக்கும் எடுக்கக்கூடாது, 10க்கும் கம்மியா இருக்கிறத 9 வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும். அப்ப இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். லாஸ்ட் x7ன்றது தேவையில்லை. ஓகேவா? இப்ப இதுல வந்து அப்படியே நீங்க எடுத்து எழுத வேண்டியதான். ஆர் என்னது x1னா y என்ன இருக்கும்? 4. அப்ப x2னா y5. அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எழுத வேண்டியதான். x4னா 7, x5னா 8, x6னா 9. இது வரைக்கும் இதுதான் பட்டியல் முறை. இது இருக்குல்ல, இது வரைக்கும் பட்டியல் முறை. இதை எழுதி அதுக்கப்புறம் நம்ம இதுல இருந்து என்ன சொல்லி பண்ணணும்னா, பட்டியல் முறையை வச்சுதான் ரஃப் பண்ணிட்டே பார்க்காதீங்க, இதுக்கான ஃபுல் நோட்ஸ் வந்து வீடியோ எண்ட்ல கிடைக்கும். ஓகேவா? இதுல இருந்து தான் நம்ம கிராஃப் அம்புக்குறி முறையும் ஆரோ அம்புக்குறி முறையை எப்படி போடணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி 2 சர்க்கிள் போடணும். போட்டு இதோட வேல்யூ எல்லாத்தையும் என்ட்ரி பண்ண வேண்டியதான். எதுல இருந்து தெரியும் சொல்லியிருக்காங்க? less than 10 தான் சொல்லியிருக்கான். அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் போடணும்ல. 9. அதே மாதிரி இதுலயும் 1 2 3 4 5 6 7 8 9. இது போட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மார்க்கிங் போட்டுக்கோங்க. இது வரையறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்ல, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும், உள்ள எல்லா நம்பர்ஸும் என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் ரைட்டா கோட் போட வேண்டியதான். அவ்வளவுதான். எக்ஸ் ஒய்யா இருந்தா x1னா y நம்பர் வந்து 4. அப்போ 1ல இருந்து 4க்கு ஒரு ஏரோ மார்க். அதுக்கப்புறம் 2ல இருந்து 5க்கு, 3ல இருந்து 6க்கு, 4ல இருந்து 7க்கு, 5ல இருந்து 8க்கு, 6ல இருந்து 9. எல்லாத்துக்கும் இந்த ஏரோ மார்க்கு மறக்காம போட்டுடணும். ஓகேவா? இது போடலன்னா மார்க் கிடைக்காது. ஏன்னா x2y தானே, அதனால இந்த ஏரோ கண்டிப்பா போடணும். அம்புக்குறி அதாவது ஏரோ மெத்தட் முடிச்சாச்சு. லாஸ்ட் கிராஃப் மெத்தட் வந்து லாஸ்டா வந்து கிராஃப் மெத்தட் வந்து பார்க்கணும். ஓகேவா? கிராஃப் மெத்தடு அதே மாதிரிதான் நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருந்தோம்ல பட்டியல் முறை செட்டு, அதுல இருந்து அப்படியே இந்த கிராஃபை மார்க் பண்ண வேண்டியதான். x1 இருந்துச்சுன்னா 4, அப்ப 1 இருக்கிறதுல இருந்து 4க்கு கரெக்டா மார்க் பண்ணி 1,4 போட்டுடணும். அப்புறம் 2னா 5, 2க்கு 5, 3க்கு 6 கரெக்டா போட்டுடணும். 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு
8 6க்கு 9 கரெக்டா பாருங்க வருது 6க்கு 9 இவ்வளவுதான் கிராஃப் மெத்தட். இது வரைக்கும் நீங்க போட்டு முடிச்சிட்டாலே முடிஞ்சிருச்சு சம். அவ்வளவுதான், ஜஸ்ட் இவ்வளவுதான். ஓகேவா? இதுல ஏதாச்சும் கஷ்டமா இருக்கா? உங்களுக்கு எல்லாம் இந்த இது வரையிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், டைம் எடுக்கும். நீங்க போட்டு போட்டு பாத்தீங்கன்னா கண்டினியூவா பக்காவா வந்துடும். ஓகேவா? இதே மாதிரி எல்லா சமமும் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட நான் எடுக்கிற சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் எடுக்கிற மெத்தட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இது உங்களுக்கு யூஸ் ஆகலாம் சரி, உங்க ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டாவது எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம். அதனால கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் சம் எவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கிறோம் பார்ப்போம். பாய் பாய்.